அனைவருக்கும் வணக்கம். தொடர்ச்சியாக பெண்களுக்கான உரிமை இல்லை, பெண்களுக்கான பாதுகாப்பு இல்லை என்று நான் நேத்துத்தான் ஒரு காணொளி விட்டிருந்தேன். அந்த காணொளி வெளியே செய்து ஒரு நாள் கூட ஆகவில்லை, 24 மணி நேரம் கூட ஆகவில்லை. இதே வலைவொலியில் நீங்கள் பார்க்கலாம். கீழே இருக்கும் என் காணொளி. அந்த காணொளியில் பெண்களுக்கான தமிழ்நாட்டில் இந்தியாவில் பாதுகாப்பு இல்லை என்று சொல்லியிருப்பேன். அதே போல் 24 மணி நேரம் கூட இல்லை, அந்த காணொலியை போட்டு சென்னையில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் இன்றைக்கு பெண்களுக்கு நடந்திருக்கிறது. ஆம், அண்ணா பல்கலைக்கழகத்தில் தன் ஆண் நண்பருடன் பேசிக் கொண்டிருந்திருக்கிறார். அந்த வேளையில் இரு நபர்கள் காணொளியில் வாயிலாக வீடியோ எடுத்திருக்கிறார்கள். வீடியோ எடுத்து அந்த பெண்ணையும் மிரட்டிவிட்டு அந்த நண்பரையும் மிரட்டிவிட்டு அந்த நண்பன் முன்னுக்கே அந்த பெண்ணை பாலியல் சீண்டல் செய்திருக்கிறார்கள். அந்த பெண் மயங்கி விழுந்திருக்கிறார். பெண்ணை மருத்துவமனைக்கு அனுப்பிவிட்டு அந்த ஆண் நண்பன் சில துருப்புகளை கொடுத்திருக்கிறார். அந்த துருப்புகளின் பட்சமாக ஒருவரை கைது செய்திருக்கிறார்கள். ஆனால் அந்த கல்லூரிக்குள் கண்காணிப்பு கேமராக்கள் இருந்திருக்கிறது. கண்காணிப்பு கேமராக்களை கண்காணித்து பார்த்தால் கண்காணிப்பு கேமரா வேலை செய்யவில்லை என்று சொல்கிறார்கள். என்ன ஒரு அபத்தம்! தொடர்ச்சியாக இதுபோல் செயல் நடந்து கொண்டிருக்கிறது. கல்லூரிக்குள் கண்காணிப்பு கேமராக்கள் வேலை செய்யுதா இல்லையா என்று பார்க்க வேண்டிய கடமை இருக்கிறதா இல்லையா? பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்ட நபர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என இந்திய அந்த அளவுக்கு போக்குகள் மேற்கொண்டு இருக்காங்கன்னா இதனை இந்திய மாணவர் சங்கம் வன்மையா கண்டிக்கின்றோம். குறிப்பா என்னன்னு பாத்தீங்கன்னா கல்வி வளாகத்துக்குள்ள ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் தான் அண்ணா பல்கலைக்கழகத்துல இருக்கா, இல்ல சென்னை நகரத்துல இப்படிப்பட்ட ஒரு நிலைமை இருக்குதான்ற கேள்வி ஏன் அதை பார்க்காமல் இருக்கிறார்கள்? இதிலிருந்து என்ன தெரிகிறது? மிகச்சிறந்த மோசமான ஆட்சிகளை செய்து கொண்டு வருகிறார்கள். தொடர்ச்சியாக நேற்றுத்தான் செய்தியை வெளியிட்டேன். தமிழ்நாட்டில் இந்தியாவில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. தீர்க்கதரிசி போல் நாம் சொன்னது உடனே நடந்து விட்டது. ஏனென்றால் சாமானிய மனிதன் என்னாலே கணிக்க முடிகிறது நாளைக்கு என்ன நடக்கும் என்று. ஆனால் இவ்வளவு பெரிய வல்லாதிக்க அரசு இவ்வளவு பெரிய கட்டமைப்பு வைத்திருக்கிறது. அதுக்கு தெரியாதா என்னென்ன நடக்கும் என்று? முன்கூட்டிய கண்காணிப்பு கேமராக்கள் சரிபார்த்து வைக்க வேண்டாமா? இதே இந்த மாதிரி செயல்களை அவர்கள் செய்கிறார்கள் என்றால் கண்காணிப்பு கேமராக்கள் சரியாக இருக்கும் என்று செய்வார்களா? கண்காணிப்பு கேமராக்கள் சரியாக இருக்கும் பட்சத்தில் கூட காவல்துறைகள் நம்மளை ஒரு நாள் 2 நாள் வைத்துவிட்டு ஜாமீனின் வெளியே விட்டுருவார்கள், நம்ம வந்து விடலாம் என்கிற தைரியத்தில் தானே. நான் சொன்ன மாதிரி அரபு நாடுகளில் வேற நாடுகளில் சட்டங்கள் கடுமையாக இருக்கிறது. அதுபோல் தமிழ்நாட்டில் இருந்தால் எவரும் குற்றம் புரிய மாட்டார் என்று சொன்னேன். அதுபோல இங்க தமிழ்நாட்டில் இருந்திருந்தால் யாரும் குற்றம் புரிந்திருப்பார்களா என்கிற கேள்வி எழும்புகிறது. இதே போல்தான் தொடர்ச்சியாக கள்ளக்குறிச்சியிலும் கண்காணிப்பு கேமராக்களை வைத்து பிடிக்க முடியாதா என்கிற கேள்வி வரும்போது கண்காணிப்பு கேமராக்கள் வேலை செய்யவில்லை என்றார்கள். இன்றைக்கும் இதே செயலை தான் செய்திருக்கிறார்கள். அது இல்லாமல் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் இந்தியாவில் ஒவ்வொரு கல்லூரிகளும் ஒழுக்கக்கேடுகள் நடந்து கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு மாணவர்களும் கஞ்சாவும் பீடியும் சாராயமும் கையில் வைத்து கொண்டு புகைப்படம் எடுக்கிறார்கள். காணொளியில் பார்க்க முடிகிறது. பெண்கள் கூட புகைப்பிடிக்கிறது போல கல்லூரி மாணவிகள் புகைப்படம் பார்க்க முடிகிறது. இதெல்லாம் ஒரு தமிழ்நாடு அரசு கண்காணிப்பில் வைத்து உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும். இதுக்கான ஒரு நடவடிக்கையை தமிழ்நாடு தொடர்ச்சியாக எடுக்க வேண்டும் என்று இந்த காணொலியின் வாயிலாக நாம் தெரிவிக்கிறோம். நன்றி, வணக்கம்.